மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்ட கதவுகள் நம்மளுக்கு உருவாக்கிட்டே இருக்குது. அந்த அதிர்ஷ்ட கதவுகள் எதுன்னே நம்ம தெரியாமல் ஒவ்வொருத்தரும் திணறிக் கொண்டு இருக்கிறோம். யாராவது சின்ன வழிகாட்டினால் அது நம்மளுக்கு உந்துதலாக இருக்கும். அதிர்ஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில் நிறைய மாற்றம் மட்டும் இல்லாமல் நம்ம மனசிலும் ஒரு புத்துணர்வு உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம ஒரு எனர்ஜியோட நம்ம டிராவல் பண்றோம்னா அதிர்ஷ்டம் தான் முதல் காரணமாக இருக்கும். எனக்கு என்னைக்காச்சும் ஒரு நல்வழி பிறக்காதா, எனக்கு என்னைக்காச்சும் திடீர் ஜாக்பாட் அடிக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்மளுக்கு தோன்றதுக்கு காரணம் இந்த அதிர்ஷ்டம் தான். அந்த அதிர்ஷ்டம் எங்க ஒளிஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த இடத்த போய் லைட்டா தட்டி விட்டுட்டோம்னா நம்ம அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எளிதில் வரும். அதனால் அதிர்ஷ்டத்துக்குரிய இடத்தை நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணி அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள், நிறைய வெற்றிகள் அடையலாம் அப்படிங்கிறது ஐயமில்லை. சிறிது ஒரு கொஞ்சம் யோசித்தோம்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு தானம் கொடுக்கணும், சில விஷயங்கள் நம்ம கையில் வைத்திருக்கணும், சில விஷயங்கள் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்குள்ள விஷயங்கள் மாறும், சில விஷயங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்க கத்துக்கொள்ளணும். இதெல்லாம் நம்மளுடைய செய்கைகளின் விளைவாக நம்மளுடைய கிரகங்களும் மாறுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஜாதக கட்டத்துக்கு தக்கன ஒவ்வொரு கிரகங்கள் மாறுவது போல் நம்ம அதிர்ஷ்டங்களும் ஒவ்வொரு ராசிக்கு தக்கன மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரே அதிர்ஷ்டத்தை நம்மளுக்கு உருவாக்காது. ஆனா நம்மளுக்கு உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எங்க இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த அந்த அதிர்ஷ்டத்தை எளிதில் பின்பற்றலாம். சில விஷயங்கள் நம்ம சொல்லும் போது எளிமையாக இருப்பது போல் இருக்கும், ஆனா செய்வது கடினமாக இருக்கும். அதே போலதான் அதிர்ஷ்டம்ங்கிற இடத்தை நான் காமிச்சு கொடுத்துருவேன், ஆனா செய்வதுக்கு நீங்க போராட்டமாக இருக்கும். அதனாலதான் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். அந்த நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்காக சொல்லுவேன். அதுல ஏதாச்சும் ஒன்னாச்சும் உங்களால ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த ஒன்னை ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருங்க. அது அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக மாறக்கூடியதாக மாறும். அதனால அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடிய இடங்களை கரெக்டா பிடிச்சு அதன்படி நீங்க நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையின் வெற்றியை முதன்மையாக அடையலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்ப அதிர்ஷ்டம் மிதுன ராசிக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டம் என்னன்னா, வேலை பார்க்கும் இடத்தில், தன்னுடைய வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நிறைய பிரச்சனைகள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு உருவாக்கிட்டே இருக்கும். அந்த உருவாகும் இடத்தில் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் காத்திருக்குது. எப்பவுமே ஒரு புதையல் வெளியில எடுக்கும்போது அதுக்கு நிறைய பாம்பு, பள்ளி, பூரான் எல்லாமே இருக்கும். ஆனா அதுக்கடையில தான் நம்மளுக்கு புதையலே இருக்கும். அது போலதான் அதிர்ஷ்டமும் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் அதுக்கு அடியில் கிடைக்கக்கூடிய அந்த இடத்தை நம்ம எடுக்க கத்துக்கணும். அதனால மிதுன ராசிக்காரர்கள் பயப்படாதீங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல நிறைய ஸ்ட்ரெஸ், அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அழுத்தத்துக்கு அடுத்தால உங்களுக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம் காயத்து கிடக்குது அப்படிங்கிறது அர்த்தம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஃபா இருக்குன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்க அதிர்ஷ்டத்தை தொடவே இல்லை, அதிர்ஷ்ட பக்கம் போகவே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அதனால அதிர்ஷ்டத்தை தொடரணும்னா வேலை பார்க்கும் இடத்துல ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தம், ஒரு ஒரு மேலதிகாரியுடன் ஒரு பிரச்சனைகள் உருவாகக்கூடிய இடமாக இருக்கும். ஆனா அதிர்ஷ்டத்துக்குள்ள இடத்தை கரெக்டா சூஸ் பண்ணி கரெக்டா அந்த வேலையில் இருங்க. அந்த வேலை உங்களுக்கு அவமானம் கொடுத்தாலும் எக்காந்து கொண்டும் அந்த வேலையை விட்டு நவன்றாதீங்க, அங்கேயே உட்காருங்க. அதுக்கப்புறம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் பாத்தீங்கன்னா காவல் தெய்வங்கள். உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள காவல் தெய்வமோ இல்லாட்டா உங்க அலுவலகத்து பக்கத்தில் உள்ள காவல் தெய்வமோ. காவல் தெய்வம் அப்படின்னா நீங்க உடனே சொல்லலாம், மாடாங்க கருப்பசாமி அந்த மாதிரி தெய்வத்தை எடுக்கக்கூடாது. காவல் தெய்வம் என்றால் உங்க வீட்டுக்கு அடுத்தால இருக்கிற எந்த கோயில் உங்க கண்ணில் படுதோ அதுதான் அந்த எல்லையை காக்கக்கூடிய தெய்வமாக மாறும். அதனால் அந்த எல்லை தெய்வம் ஒண்ணு பிள்ளையாரா இருப்பாங்க, இல்லாட்ட ஏதாச்சும் ஒரு அம்மனாக இருக்கணும். இந்த மாதிரி தெய்வங்களை எடுத்து நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். பொதுவாக இந்த காவல் தெய்வத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிள்ளையாராக இருந்தா தேங்காய் உடைச்சிட்டு எங்கேயுமே போகும்போது போய்கிட்டே இருங்க. இதே இது அம்மன் கோயிலோ வேற எந்த காவல் தெய்வமாக இருந்தாலும் அதாவது இது கற்பூரம் ஏத்தி கும்பிட்டுட்டு போகணும். கற்பூரம் ஏத்திட்டே வந்துகிட்டே இருக்க உங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடிய விரல் உங்களை நெருங்குவது போல் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவாக நீங்க வேலை பார்க்கும் நபர் வேலையின் அளவு தெரியாதவராக இருப்பார். உங்க மேலதிகாரியாக இருக்கட்டும், உங்களை சுத்தி இருக்கிறவங்களாக இருக்கட்டும், உங்க அளவுக்கு வேலையினுடைய நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆனா அங்கதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. ஏன்னா எந்த இடத்தில் விவரம் இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்களோ அப்பதான் உங்க நாலேஜ் அங்க வேலை செய்யும். ஆனா அந்த இடத்த பார்த்து நீங்க பயந்து வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா நிறைய வேலை அறிவுகள் இல்லாதவர்கிட்ட மோதி
நீங்க வந்து அந்த இடத்துல வந்து நிலைநிறுத்தி தன்னுடைய அறிவை வந்து ஸ்ட்ராங்கா நிறுத்திட்டீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆன பெரிய அதிர்ஷ்டத்தை தொடங்குவீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய அதிர்ஷ்டம் வேலையில் தான் அதிகமாக காமிக்கிறதுனால உங்களுடைய அதிர்ஷ்டம் திடீர் ப்ரமோஷன், திடீர்னு வந்து ஒரு 2 கிரேட் கூடுற மாதிரி உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகுறது, இந்த மாதிரிலாம் உங்களுடைய அதிர்ஷ்டம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் இன்கிரிமெண்ட் கூடுறது, இதெல்லாம் உங்க அதிர்ஷ்டத்துடைய சிம்பிளாக இருக்கலாம். எந்த கதவும் தெரிஞ்சிருச்சு, அந்த கதவுக்குள்ள தெய்வத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் எந்த மலர்களை வைத்து அர்ச்சனை பண்ணுவது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்காந்த மலர் அப்படிங்கிற ஒரு மலர் இருக்கு. அந்த மலரை வைத்து வழிபாடு பண்றது சிறப்பாக இருக்கும். காவல் தெய்வத்துக்கு நீங்க வந்து காவல் தெய்வ வழிபாடுக்கு நல்ல செந்தாமரையை எடுத்துக்கோங்க. செந்தாமரையை எடுத்து அதையும் வழிபாடுக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை செய்கிற இடத்தில் ரொம்ப கோபமாக ரொம்ப வேலையை விடுற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த சமயத்துல நிதானமாக பக்கத்தில் இருக்கும் காவல் தெய்வங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு தேங்காய் உடைத்து அங்க அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க பண்ணிட்டு வர வர அது வந்து மாற்றங்கள் உருவாக்கக்கூடியதாக மாறும். அதனால அந்த காவல் தெய்வ வழிபாடை கரெக்டா எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு சிறந்த மாற்றங்கள் கொடுக்கலாம். அதே போல் நீங்க அடிக்கடி வந்து உளுந்த வடை செய்து மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உளுந்த வடை செய்து தானம் கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறது அர்த்தம். அதே போல் உங்களுக்கு வந்து என்னன்னா நிறைய பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவதும் உங்களுக்கு சிறந்த நட்பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. எப்பவுமே ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரை மனசுல நினைச்சிட்டு உங்களுக்கு எந்த குறை அப்படிங்கறது அந்த வேலையில் எந்த குறை இருக்குதுங்கிறத மட்டும் அது ஒரு நோட் புக் வாங்கி அதை எழுதுங்க. ஸ்ரீ ராமஜெயம் எழுதிட்டு அதுக்கு ஸ்ரீ ராமஜெயம் உங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு எழுத முடியுமோ எழுதுங்க. அதை எழுதி அந்த நோட் புக்கை போய் அந்த கோயில கொண்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஆனால் எக்காரணத்து கொண்டும் வேலையை விடுவதாக இருக்கக்கூடாது. ஒரே வேலையில் நிரந்தரமாக இருந்து வேலை செய்யும் போது அந்த மாற்றத்தை அதிர்ஷ்ட மாற்றத்தை உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்ய சொல்லும். ஒரு பரிகாரங்களை செய்வது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு தடவை செய்து அந்த பரிகாரத்தை நான் வெற்றி பெற்று விடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. பரிகாரங்கிறது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு பிபி ஒரு சுகர் இருந்தால் எப்படி ரெகுலரா மாத்திரை கொடுக்குறீங்களோ அதே போல்தான் உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கான மாத்திரையை தான் நம் பரிகாரமாக எடுத்திருக்கோம். இந்த பரிகாரம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் வந்தடையும். அதில் சிறிதும் ஐயம் இல்லை. அதனால வெற்றிகளை விரைவில் சூடவும் வெற்றி வாய்ப்புகள் உங்களை நாடி வருவதற்கும் இந்த பரிகாரங்களை முழுமையாக செய்து வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.